சாமி வல்லியா வல்லியா வல்லியால் தினை புனத்தில் வருகிறேன் ஆவாய் தேடினை மாவை உண்ட வாடி ஆறுமுக திருச்சந்தி திருமலை சுவாமி மாறுபாட சூரனை தேடுவோமே
அருள் புரி சீதையின் மனைவன் ஸ்ரீராமச்சந்திரன் சிறுமிக்கு நீ அருள் புரி கோசலையா திருமகன் கோதண்டனே ரகுராம் கோதண்டனே ரகுராம் அப்பனே குழந்தைக்கு நீ கோதண்டனே ரகுராமா நாயே மஞ்சே நமக மலை மஞ்சே நமக மலை மாதவன மாரியம் மரலைக்கு நீ அருள் புரி கண் கொடுத்த காரியம் கலை கருள வேணுமோ பேரு வச்ச வெற்றியம் முத்திருக்கி வந்தருள் மூணு முகம் கண்டவளே முப்புறத்தை ஆண்டவளே முக்கணிய முப்புடாதி முன்னால் வந்தருள் சந்தேன மாரியம் கற்கார்க்க வேணுமோ அங்காள ஈஸ்வரி அழகு நல்ல மாறா அடியாளுக்கு அருள் புரி என் தாயனாகம் எனக்கருள வேணும்
வாத்தியார் கற்று தந்த வாத்தியார் அண்ணாவி குருவா யாரு என்று பார்த்தமா தென்னிந்திய தேசம் தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை பூச்சொலி சிவநல்லூர் நகரில் மாநிலமும் கியாதி வச்ச மாநிலமும் கியாதி வச்ச அண்ணாவி மாடசாமி மாநிலமும் கியாதி வச்ச ஐயா வாடமல்லி பூச்சொலி வல்லமென்ற நகரில் மாரியம்மா நாமம் வச்ச மாரியம்மா புலவர்வா விதத்துக்கு ஒரு பூச்சொலி நம்ம வீக்கே புதுர் நில்லிசை கவிகள் விருத்தம் மட்டாரத்தங்கள் இவ்வுலகை காதி வச்ச இவ்வுலகை அண்ணாவி செட்டியவரே கட்டு கட்டா கதைகள் கலனாத நாமம் கலை உலகை காதி வச்சு கலை உலகை காதி வச்சு அண்ணாவி கணவரே கணவரி புலவர் ஐயா குருவினோட சீர்வாதத்தை குருவினோட சீர்வாதத்தை இங்க வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் கூடிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகு சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் என் சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் ஐயா சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார்கள் நீங்கள் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான் நாம் பாலகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் நாங்க சாஸ்தாங்கனை பாட போறோம் நீங்க சபையோர்கள் கேட்டுடு அரங்கனை பாட போறோம் அனைவரும் கேட்டுடு நாம் ஆடுகிற பாட்டதி ஒரு பழுது குச்சம் வந்துட்டா உங்க பாலகி போய் என்ன சொல்லுகிற சொல்லாது சொல் குறைகள் இருந்துட்டா சொல்ல குழந்தை போல் என்ன அறிந்து நான் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா எரிந்து நான் பாடிட்டா இல்லை தெரியாமல் பாடிட்டா முன் சொல் பின்னால் வந்துட்டா இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டா நாங்கள் 6 பிள்ளை 100 குற்றம் 6 பிள்ளை 100 குற்றம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே அதாவது இந்த சேந்தமரமான நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு சுந்தரராஜ பெருமாளுடைய திருவாலயம்
அமையும் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம் என் குலதெய்வமாகப்பட்ட இப்பேர்வட்ட ஐயாவுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல சிவனி அம்மா, பேச்சி அம்மா, மற்றுமுள்ள பரிவார தெய்வங்கள் எல்லாம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பெருமாளுடைய வாசலிலே இந்த வாசல்ல இது எந்த மாதம்? இது வந்து வந்தேலும் கார்த்திகை மாதம். அப்படியா? ஆமா, பரவாயில்லை. கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு என்ன மாதம் தெரியாமல நான் ஊரா வந்துகிட்டு இருக்கேன். ஐயாவுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. ஆமா, நீ விடியாக்காலம் சாப்பிட்டதே மறந்துருவிய. ஆமா, சரி ஒருவேளை கேட்டு பாப்போம்னு கேட்டேன். 10 நாளா கொஞ்சம் தெளிவா இருக்காரு. 10 நாளா கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு. ஆமா, அவருக்கு பொறாமையா இருக்கு. அதான் பக்குவமா சொல்றாரு. இல்ல அவருக்கு பொறாமையா இருக்குங்க. பொறாமை என்ன பொறாமை? எனக்குல தொந்தி வச்சிட்டு வருது. நீ நல்லா இருந்தத பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்படியா? அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியுதாது. அவர் நினைக்க மாட்டேக்காருல. எனக்கு இந்த சுந்தர பெருமாள் தான் அருள் செஞ்சிருக்காரு. அப்படியா? ஆமா, இவர் ஆலயத்துக்கு வரும்போது சுத்தமா வரணும்னு சொல்லி சரி 10 நாள் ஆச்சு விரதம் முடிச்சு. ஆமா, இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டேன். சாப்பிடல. காலையில இட்லி மட்டும் தின்றுக்காரு. காலையில 10 இட்லி, இப்ப 11 இட்லி. மத்தியானம் சரியான சாப்பாடு, சரியான ஏற்பாடு. எதை சாப்பிடணும்னு சொல்ல வந்தோம்னா அந்த காரியத்தை சொன்னேன். எந்த காரியம்? அவர் இது சாப்பிடலன்னாரு. 12 மணிக்கு போவாங்க, அந்த காரியத்தை சொன்னேன். அத பத்தி இனிமே பேசவே எடுத்துடக்கூடாது. இதோட சரி. தரவே. ஆமா, கார்த்திகை மாதம் தீப திருநாளை முன்னிட்டு ஐயாவுடைய ஆலயத்திலே தீப திருவிழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. ஆமையா, எல்லோருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே நாம வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வைங்க. ஐயாவுடைய ஆலயத்தில் ஒரு நேர நிகழ்ச்சிக்குத்தான் நாமளை அன்போடு வரவழைத்து உள்ளார்கள். ரூபா தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அவன் நீங்க தந்தா மட்டும் நாங்க அடிக்கும்னு சொன்னேன். இவளுடைய அன்புக்கு ரூபா என்ன ரூபா? இவ குணம் இருந்தாலே போதுமே, சும்மாவே பாடலாமே. அப்ப விடிய கால உட்கார்ந்து நீ படிச்சுட்டு வா. அப்படியா? காலையில எங்கட பங்கு கேட்டேன்னு வைக்க. சரி, அதாவது ஒருவர் பார்க்க வேலையே ஒருவர் பார்க்கலாம். 6 பேர் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய நான் ஒருத்தனை பார்த்துட்டு சொல்லி பார்க்க நீ தானே சொல்லுத கூட ஒரு நேரம் வாங்கிடலாம்னு. அதுக்கு தான் இப்ப சொன்னேன். ஆனா உனக்கு வேற வழி இல்ல, எப்படியாவது என்ன போட்டு விட்டு என்ன காலி வேணும்னு திட்டம் போட்டு நாமளுக்கு அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த. சரி, நம்ம புள்ள மாதவி நம்ம கோயிலுக்கு வரணும் அப்படின்னு அன்போடும் பண்போடும் ஆசை வாசங்களோடு நாமளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். சரி, வரவழைத்த அன்பு உள்ளங்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முதலாக நம்ம வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வைங்க. அந்த ஆலயம் எவ்வளவு பெரிய கோவிலா இருந்தாலும், என்ன ஒரு சாமியா இருந்தாலும், அந்த ஆலயத்திலே முதலாகவே யாருக்கு பாடணும் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். ஏன் அப்படின்னா நாமல் அனைவர்களுமே தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேர்பட்ட தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலன்னு வை, சாமி அப்படிக்கு அப்படி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிரும். ஆமா, எங்கெங்க போகணுமோ அங்கங்க போயிரும். அதனால ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. அப்படி சாஸ்தாங்கதையிலே ஸ்ரீ சுந்தரராஜா பெருமாள் கண்ணனுடைய பிறவியும் பிறவி செய்து சாஸ்தாவின் கதைகளோடு நாம பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். கதையிலே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும், சரீர குச்சம் குறை இருந்தாலும் சாரீர குச்சம்னா மழை நேரம் பத்தியடா ரொம்ப ஒரே சாரமழை சரியான குடிப்பு. எத்தனையோ ஊருக்கு போறோம், எத்தனையோ விதமாகப்பட்ட தண்ணிகளை குடிக்கிறோம். நல்ல தண்ணி இருக்கு, ஒரு ஊர்ல சப்ப தண்ணி இருக்கு, ஒரு ஊர்ல போர் தண்ணி இருக்கு, ஒரு ஊர்ல தண்ணியே இருக்காது. ஒரு சில இடத்துல தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அதே வேண்டியது. அப்படின்னா இவர் என்ன செய்வார் தெரியுமா? துண்டை நினைச்சு தொடச்சுக்கிடுவார். ஆமா, எனக்கு தண்ணிக்கு வக்கு இல்ல. ஏன் துண்டை நினைச்சு துடைக்கணும்னா தண்ணியில கண்டம் இருக்காங்க. அவர் இந்த தண்ணியில தான் கண்டம்னாரு, இந்த குளிக்க தண்ணியில இல்ல. நான் குளிக்க தண்ணியில தான், இன்னும் குளிக்கவே இல்ல. 10 மாசம் உனக்கு கூரே இல்ல. 8 மாசம் ஆச்சு. அப்படியா? குளிச்சு 2 மாசத்துல குழந்தை பிறந்துரும். நல்ல டாக்டர் அப்ப செக்கப் நல்ல டாக்டர் பார்த்து கூட்டி வரும். அப்படியே செக்கப் கூட்டி போனப்போ அதனால ஒரு ஊர்ல சப்பத்தினியா இருக்கும். சரி, ஆனா இந்த ஊருக்கு நான் வந்த உடனே 2 கிளாஸ் மாட்டிட்டேன். அப்படியே கடை பக்கத்துல இருக்கோ. அப்ப
குடி தண்ணிங்க நல்லா ஆத்து தண்ணி. அப்படியா? நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் இந்த ஊர் தண்ணி குடிச்சோன்னா தொண்டை டான்னு திறந்து. சரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறை. அந்த தாய்மார்களுக்கு தான் தெரியும் தண்ணி எப்படி வருதுன்னு. அம்மா பிறகு அப்பா இந்த போய் ஊர் ஊரா போய் சொல்லிக்கிட்டு தெரியுதா? தண்ணி வருதுங்க. சரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகள் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஊருக்கு எல்லா கோவிலுக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம், அவர்களை எல்லாம் கண்டு ரசித்திருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி, என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். 6 பிழை 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமதி கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இலங்க தோன்றி வேதினில் ஹரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தருமன் ஞான சாஸ்தான் கதையை பிரித்து சொல்வோம். தானாகிய பொண்ணு வள்ளி கையிலாசம்
மங்கையர்கள் திருநடனம் ஆடுவார்கள் ரம்பை வருவாளா நடனங்கள் ஆடுவாளா ஊர்வசியா வருவாளா உல்லாசமா பாடுவாளா மேனகையா வருவாளா மிருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி வருவாளா சரஸ்வதி வருவாளா அம்மா சங்கீதங்கள் பாடுவாளா அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். சிறிய உயிர் சித்தரொம்பு பெரிய உயிர் மத யானை ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகள் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டு காடைகள் அதனையும் படைத்து இப்பேர்வட்ட உலகத்தை இறைவன் படைத்தாலும் இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் மூ உலகை படைத்தார். மூ உலகம் என்று சொன்னா என்ன தெரியுமா? அதலை சுடலை ஆதி பாதாள உலகம். அப்படின்னா என்ன? அதலை என்று சொன்னால் அதுதான் ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். சுடலை என்று சொன்னா நாமல் அனைவர்களும் வாழக்கூடிய இந்த மத்தியலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. உங்களை மாதிரி வாழ் முளைச்சவங்க அத்தனை பேருமே அங்கதான் இருக்காங்க. குடத்துக்காருக்கு மட்டுமா இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு வாழை வெட்டத்தானே? ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேர்வட்ட அந்த ஆதி பாதாள உலகத்தில் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? பல்லரக்கராசுதந்தா பல்லரக்கராசுதந்தா ஆதி பாதாள உலகம் அவன் 16 வயதுக்குள்ளே அரக்கம் மட்டும் அதை சூட்டுவாரா. ஆதி பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகிறார்கள்? அசுர அரக்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் பெற்றெடுத்த திருமகன். அவன் பெயருதான் வல்லரக்கராச்சுதன். சரியான அரக்கன். ஏ பெரியாத்தா, என்னம்மா என்ன இப்படி உறக்க வருது? உனக்கு என்ன தெரியும்? அவ காலை வில்லு பாட்டுக்கு நேரம் காலை நீட்டி என்னமா தாளாட்டுத மாதிரி இருக்கு. நான் வந்து வீட்டுல பாடான பாடுனை காட்டியல்மா பாத்துட்டு என்ன இட்லி சாப்பிட்டு வந்தியல, கொலக்கட்டை கொண்டு வந்தியலா? கொலக்கட்டையா? அது வீட்டுல இருக்கவன போகும்போது கொடுத்து விடுவாங்க. விடிய காலம் போய் சாப்பிடு. அப்படியா? நான் கொண்டு வருவாங்கன்னு எல்லாம் நினைச்சேன். ஆமா, வீட்டுல வச்ச கொலக்கட்டை மடியில 2 வச்சுக்கிட்டா சரி, வில்லு பாட்டையும் கேட்கலாம், வாயிலே 2 போடலாம், உறக்க வராது. ஆமா, அப்படியே பையல் ஆண்டி பிறகு வரலாம். வேற மாவு வாயில ஆட்டிக்கிட்டே இருக்கலாம், உறக்க வராம இருக்கும். அதானே கேட்டேன். பக்கத்துல கூட்டத்துல ரொம்ப மணக்கும். சரி
அது வேற ஒண்ணும் இல்ல, அவ சாப்பிட்டது சாப்பாடு அப்படி. சரி. பாட்டு வேற வில்லு பத்தியா, மத்த பாட்டுன்னு வை கச்சேரி ஆட்டம்னா நல்ல கல கல கலன்னு ஆடுவாங்க பாடுவாங்க. இது தெய்வத்தினுடைய திருப்புகளை தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆட்டம் வந்துச்சுன்னா ரெண்டு குலுக்கு குலுக்கிருப்பல்ல, அப்படித்தானே ஆடுவாங்க. அதான் அவளுக்கு உறக்க வருது அப்படி. சரி. பிறகு ரிஷிமுகா வர்ணனும் ரத்த கன்னியாலும், அதாவது பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா, அதை கேட்கிற மக்களும் பக்தியா கேட்கணுமா. அப்படி கேட்டார்களானா நாடு செழிக்கும், நல்ல மழை பொழியும் அப்படின்னு அவ தாத்தா சொன்னாரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு கோயிலுக்கு வந்தாலும் போறாது, சாமியை கும்பிட்டாலும் போறாது. அந்த சாமி ஏன் வந்திருக்காரு, எதுக்கு வந்திருக்காரு, ஐயாவுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் இருக்கு, அவர் எதனால பிறந்து வந்தார், அவரை ஏன் நம்ம வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சாமி எதுக்கு பூலகம் வந்துச்சு, சாமியை நம்ம எப்படி கும்பிடணும் அப்படின்னு முதலாவது தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ளணுமா. தெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் இந்த வில்லுப்பாட்டு. அதனால அதை கவனமா கேட்டாதான் என்னன்னு தெரியும். ஒரு கடையில போய் சாயா வாங்குறோம், என்னமோ ஒரு 6 பேர் இருந்து வில்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஒத்தையிலே மாவளை கெடுக்கும் நினைக்க கூடாது. பிறகு அதான் ஒரு கடையில எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அத கவனமா முதல்ல கேட்கணும். அவங்க எப்படி பாடுகிறாங்க, என்ன விதமா இருக்கு அப்படின்னு கேட்கத்தான் அதனுடைய இனிமை தெரியுமா. சாப்பிடத்தான் ருசி தெரியும். பிறகு அதனால என்ன உறங்காம கேட்கணும். சரி கேட்கணும். ஒரு கண்ணுக்கு உறங்கணும், ஒரு கண்ணுக்கு கதையும் கேட்கணும். ஆதி பாதாள உலகத்திலே வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் 16 வயதிலே அவனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று பவளக்கண்ணி என்னும் பெண்ணை கொண்டு வந்த அந்த அரக்கனுக்கு திருமணங்களை முடித்து நாட்டையே ஒப்படைத்தார் அந்த ரிஷிமுகா வர்ணவண்ணா. அவனோ செங்கோலைதான் பிடித்து அவன் சிம்மாசனா வருவானா, வாசம் புகழ் சூடு உலகமெல்லாம், வாசம் புகழ் சூடு உலகமெல்லாம், அரக்கன் வரிசையோடு ஆண்டுவானா. சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ நாட்டிலே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தயவுதாட்சணை எதுவுமே இல்லை கிடையாது. 12 வருடமா நாட்டுல மழையும் பொழியவில்லை. உடனே மந்திரி அழைத்தார். அப்பா மந்திரி, நான் இந்த நாட்டுக்கே ஒரு அரசனும், அப்படி இருக்கும் போது இந்நாட்டு மக்கள் யாவருமே எனக்கு இதுவரைக்கும் பகுதி கொடுக்கவில்லை. நான் பகுதி பணம் கேட்டோம்னு நீ பறைவோசை அடித்து விட்டு வா. மன்னரின் வார்த்தையை கேட்ட மந்திரி அவனை கடை 56 அரசருக்கும் அடித்தான் பறைவோசை. அவன் பறைவோசை அடிச்ச உடனே பட்டணத்தில் உள்ள அரசர்கள் அத்தனை பேர் ஓடி வந்தாங்க. ஏய் மந்திரி, இந்த அரக்கை என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்துல வந்தானோ அன்னையில இருந்து நாட்டுல மழை இல்ல, வானம் பொழிகிறது, இந்த பூமி விளைகிறதப்பா. அப்படி இருக்க அவனுக்கு நாங்க ஏண்டா பகுதி கொடுக்கணும்? இந்த அரக்கன் நல்லாட்சி செய்திருந்தாம்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கலாம். இந்த அரக்கனுடைய அப்பா ரிஷிமுகாவர்னு அவரு ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தவர் தான். ஆனா அவர் ஆட்சியில நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, தயவுதாட்சணை இருந்தது. மாதமும் மாறி மழை பொழிந்தது, வருடத்திற்கு 3 பூ விளைந்தது. மந்திரி நாங்களும் பகுதியை கொடுத்தோம், அடைந்து நடந்தோம். ஆனா இந்த அரக்க ஆட்சி அப்படி இல்லையே. அதனால இனி அவனுக்கு பகுதி வேணும்னு சொன்ன அவனை படையெடுத்து வர சொல்லு. சண்டையிலே செவித்தவன் பகுதியை வாங்கிட்டு போட்டான். பார்த்தான் மந்திரியாகப்பட்டவன், அவனை இவனு நம்ம ஏன் அலையணும், அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வான அந்த பையன் எங்க வரட்டுதான், அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லன்னு இவன் எங்க வரட்டுதான், இவன் துன்பத்தில் நிக்கவா இல்ல இவன் துன்பத்துல நிக்கவா, 2 பேரையும் காலி பண்ணிட்டானே. காலி பண்ண ஆளி வச வாய்க்க மாட்டேன், வாசிச்சுனா உடனே முடிக்கத்தான் பாத்துக்கிட்டு தான் இருக்கு, அமைய மாட்டேங்குது. நம்ம ஏன் அவனை இவனை அலையறதுக்கு ஆள் இருக்கத்தான். அதாவது யாராருக்கு எந்த பக்கம் பண்ணு ஆண்ட விதின்னு ஒண்ணு இருக்கு.
அவ்வளவுதானே. இவனுக்கு இங்க தாமனா கடவுள் அங்கதான் படி கிடப்பாரு. அதனால ஆண்டவனே சிவனேன்னு இவனை எங்கேயாவது காட்டுக்கு அனுப்பிடணும். காட்டுக்கு போனவே வந்தாத்தா உண்டு, வரலையே நான் இல்ல. என்ன அரண்மனைக்கு ஓடி வந்த மந்திரி பாருமையா வல்லரக்கா, பாருமையா வல்லரக்கா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, பகுதி பணம் கேட்டு போனும், படையெடுத்து வாராடு, இருசால் பணம் கேட்டு போனும், எடுத்து கொண்டு வாராடு, சண்டைக்கு தான் போனோமா, சயனிகளும் நமக்கு, யுத்தத்துக்கு போனோமா, யுத்த படம் நமக்கு, மல்லுக்கு தான் போனோமா, மல்லுக்கு தான் போனோமா, மல்லா மல்லு படம் நமக்கு, மல்லுக்கு தான் போனோமா. ஏ மன்னா வல்லரக்கா, பகுதி பணம் கேட்டா அத்தனை பேர் என்ன படையெடுத்து வாரா. என் பேரை சொன்னியாப்பா? உங்க பேரை சொன்னேன். அது வரைக்கும் என்ன கொஞ்சமாவது மறுவாதியா பேசணும். உங்க வார்த்தையை நான் சொன்ன உடனே உங்க பேரை சொன்னது உரையில இருந்த வாழை உருவிட்டு வர என்ன வெட்ட போறவன். தலை விளைச்சது தம்புரா முன்னியம்னு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாமல இருக்கும் என்ன நடக்கும். நான் தலை விளைச்சது தம்புரா முன்னியம்னு நான் ஓடி வந்துட்டேன் மன்னா. அதனால நம்ம சண்டைக்கு போக சயனி இல்ல. யுத்தத்திற்கு போனோமானா யுத்த படை இல்லையே மன்னா. மல்லுக்கு போனாலும் நமக்கு மல்லு படை கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆயுதத்திலே சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம் தெரியுமா? பெரிய வாளு. அதுதான் பொறுமை அப்படிங்கிற ஆயுதம். பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்பார்கள். பொங்குனா போட்டுத்தான் சாப்பிடணும், தூரையா போட முடியாது. பொறுமை அப்படிங்கிறது கடலிலேயும் விரியதுன்னு இருக்கான். ஆமா, அதனால சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க, எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த இறைவனை எண்ணி 6 வருடங்கள் யமயகிரி மலையிலே தவம் இருந்து ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி இங்க அடக்கி ஒடுக்கி ஒரே கொடையின் கீழ் ஆளலாம். அதாவது ஒரு ஆள் நம்மளை பார்த்து பயப்படணும்னு சொன்னா அதற்கு தகுந்தபடி நம்ம கிட்ட திறமை இருக்கணும், உண்மை இருக்கணும், பயம் இருக்க கூடாது. அப்படி இருந்தா ஒருவன் பார்த்து நம்மள பயப்படுவான். ஆனா பயப்படுவான்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கு கேளுங்க. ஒன்றைக்கு 2 கோட்டை அடிக்கணும். அடிச்சிட்டு ரோட்ல அலமோதி வரணும். வாரவங்க பாப்பான் இந்த குடிக்கார துன்பத்துல எவன் போய் விழா அப்படின்னு பயந்து அவர் பயந்து போறவன் தான் போவான். இந்த பேலுக்கு என்ன இருக்குன்னு ஒரு தூக்கிட்டோம்னா எண்ணி தூக்க மாட்டாங்க. அவன் தான் தொட்டா 100ல வந்து உன்னை 108ல ஏத்தி விட்டுருவான். பிறகு தொட்டா கீழே விழுந்தா சோனி முடிஞ்சிருவான். இவனை தொட்டா நம்ம போய் உள்ள இருக்க முடியாது, பயந்து ஓடிடுவாங்க. அவன் நினைப்பா என்ன நினைப்பான் தெரியுமா? எப்படி குடிகாரம் நம்ம நினைக்கும். குடிச்சிட்டு கிணத்துக்குள்ள எப்ப விழுதான்? கிணத்துக்குள்ள விழுவான். வீடு தெரியாம போறாங்களா? அதெல்லாம் கரெக்டா இருப்பா. ரோட்ல எதுக்கு வர அகம்பாதத்துக்கு வருவாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த அடிச்சு தூக்குனோம்னா என்னைவே அடிச்சு தூக்குவாங்க. உங்களை பார்த்து பயப்படுதாவோ? நீங்க இருப்பு உங்க முகரைய பார்த்தா யாரு நீ ரோட்ல எத்தனை பேர் பயந்து போறாங்க தெரியுமா? அதுதானே. சரி, அதனால ஒரு ஆள் நம்மள பார்த்து பயப்படணும்னு சொன்னா அதற்கு தகுந்த திறமையும் ஆயுதமும் நம்ம கிட்ட இருக்கணும். கண்டிப்பா ஆயுதம் இருக்கணும். மந்திரியானவன் சொன்ன வார்த்தையை கேட்டு என்னையா அவனோ அப்படியே ஆட்டு அப்படியே ஆட்டு அந்த வல்லரக்கரான் சுரந்தா அவன் எட்டாத மலையதி அவன் யமயகிரி வருவதற்கு அவனோ 6 வருட அங்கே இருந்தரசு செய்து வாரா 12 வருட காலம்
கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஊசி அடக்கி நாசித்தவங்களை செய்து வருகிறான் அல்லவா. அவன் 12 வருடங்களாகவே பாரத்தவங்களை இருந்து வரும்போது 12 வருடமும் எதிர்பார்த்தான். பகவான் சிவன் வந்தவாடா இல்ல. அதாவது 12 வருஷமா தவம் செய்தோம், இன்னும் பகவான் வரல. அதாவது நம்ம செய்கின்ற தவத்துல ஏதாவது குறை இருக்குமா, இல்ல நம்ம செய்கின்ற தகத்துல ஏதாவது தவறு செய்திருப்போமா? எதற்காக 12 வருட காலமாக ஈசனாகிய பகவான் சிவபெருமான் வரவில்லை? அப்படி என்று ஆண்டவனாகிய பகவானை அரும்பாவியா அப்படியே அரக்கனானவன் தவத்தில் இருந்து 16 வருட காலங்களாக தவம் இருந்த போதும் அவன் ஆண்டவனை என்னை தவம் இருந்தான் பாருங்க. இறைவன் சிவபெருமான் வரவே இல்லை. உடனே ஆண்டவனை என்னை அழுது புலம்பின போது ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். அரக்கை நம்மளை எண்ணி தவம் இருக்கிறார். வேறுபட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுக்க வேண்டும் என்று நந்தி தேவனை வரவழைத்து புலோகம் சென்ற அரக்கனை கைலாசம் அழைத்து வர சொல்ல நந்தி தேவனோ இறைவனிடத்திலே மூலிகை பச்சிலை குளிகையை வாங்கி கொண்டு அந்த பச்சிலை குளிகை எதுக்கு தெரியுமா? இவர் பூலோக பிறவி, அவர் ஒரு கைலாச பிறவி. இவரோடு பறந்து கைலாசத்துக்கு வரணும்னு சொல்லித்தான் ஆண்டவன் மூலிகை பச்சிலை குளிகையை கொடுத்தார். நந்தி தேவன் அரக்கனை கண்டுபிடித்து குளிகையை கொடுக்க தன் வாயிலே போட்டு 2 கடவாயிலும் ஒதுக்கினார். 3.25 நாளிகையில் ரெக்கை வந்து முளைக்க நந்தி தேவனும் அரக்கனும் கைலாசம் வந்தார்கள். கடவுளை கண்டு தரிசித்தார்கள். கடவுளை கண்டு தரிசித்த போது எப்பாயே வல்லரக்கா, நானும் உன்னுடைய தவம் போல அப்பான உலகத்தில பார்த்ததில்லை. யாரக்கா உந்தன் தவம் போல இந்த ஆண்டவனும் கண்டதில்லை. என்ன வாரம் உனக்கு வேணும், என்ன வாரம் உனக்கு வேணும், அப்பா இப்பொழுதே கேளுதானே. என்ன வரம் வேணுமோ கேளு, நான் இப்பவே உனக்கு தரேன். ஆண்டவா, உங்க அருளால் எனக்கு பூலோகத்திலே எந்த குறையுமே கிடையாது. ஒரு 56 தேசத்திற்கும் அரசனாக நான் இருந்து வரக்கூடிய எனக்கு உங்களை கண்டு நான் வாங்க வந்த வரமே ரொம்ப சின்ன வரம் தான். சின்ன வரம்னா அப்படி என்னடா வரம் சொல்லப்பா? கடையிலேயும் சிறிய வரம், மிளகிலேயும் சிறிய வரம், பாக்கிலையும் பகுதி வரம் பகவான் எனக்கு கொடுக்க வேண்டும் ஐயா. கடுகு சிறியது, மிளகு சிறியது, சீரகத்தில் சிறியது, பாக்கலையும் பகுதி வரம்னா என்னடா வரம்? என்ன பலசகரேட வைக்க போறியாப்பா? அப்படி இல்ல, சரி நான் வாங்க வந்த வரம் அப்படி வரம், சின்ன சின்ன வரம். சரி நீ எந்த வரமா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா கேளு, நான் உனக்கு தரேன். உனக்கு தரப்பா? அப்படியா? ஆமா. நான் நேரடியா உங்க கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொன்னா என்ன செய்யணும்? நான் வந்த நேரத்துல இருந்து வரந்தாரம்னு சொல்லுதியல, உங்க வாயினால் சொன்னா உண்மையை நான் நம்ப மாட்டேன். எப்படி சொல்லணும்? ஆதிபரா சக்தியின் மீது ஆணையிட்டு கொடுத்த அரக்கன் வரத்தை சொல்வேன் என்று சொன்ன போது ஆண்டவன் சிவபெருமான் ஆகப்பட்டவர் அரக்கனை அழைத்து, என்ன நம்ம படைச்ச பிள்ளைதானே, அப்படி என்ன இவன் பெரிய ஒரு வரத்தை கேட்க போறான் அப்படின்னு ஆதிபரா சக்தியின் மீது ஆணையிட்டு கொடுக்க என் மனைவி பராசக்தியின் மீது ஆணையாடா சொல்லுகிறேன். எந்த வர வேணுமோ கேள், நான் இறைவன் தாரேன். அதானே கேட்டேன். ஆணையிட்டு கொடுத்த போது அந்த அரக்கனாகப்பட்ட வல்லரக்கனானவன் சாமி ஆண்டவனே பகவானே, நீங்க அதிகனோட வார்த்தை கேளு, எனக்கு உங்களோட இடமாதி 5 நல்ல விரல் அதற்கு, 5 நல்ல விரல் அதற்கு, எனக்கு அக்கினி வரங்கள் வேணும்.
அரக்கா என்ன நீ மண்ணு கேப்ப மனை கேப்ப பொண்ணு கேப்ப பொருள் கேப்பேன்னு நான் நினைச்சேன்டா சண்டாள பாவி நீ 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை கேட்க உனக்கு நான் எப்படி கொடுக்க எப்படி கொடுப்பதப்ப அந்த 5 வரங்களையும் உனக்கு நான் கொடுத்தேனையானா இந்த அரக்கை உலகத்தையே அழிச்சாலும் அழிச்சிருவான் எப்ப உலகத்தில் எத்தனையோ வரம் இருக்கு அத்தனையிலே நீ ஏதாவது ஒரு வரத்தை கேளு ஆண்டவன் நான் உனக்கு தாரேன் மண்ணை கேளு மனைய கேளு பொண்ணு கேளு பொருள் கேளு என் கைலாசத்தை தாரேன் கடவுள் பட்டத்தையே வச்சுக்க அப்படின்னு ஆண்டவன் எத்தனையோ சொல்லி பாக்காரு இவன் கேட்க மாட்டுக்கான் அதாவது வாழ பிறந்தவன் வாழக்கூடிய வரத்தை கேட்பான் இவன் சாக பிறந்தவன் அப்ப சாகக்கூடிய வரத்தை தானே கேட்பான் அப்ப சிவபெருமா எத்தனை நம்ம சொல்லி பார்த்த இவன் கேட்கலையே இவனுக்கு வரத்தை கொடுப்போம் கொடுக்கிறதையும் கொடுக்கிறோம் இவனுக்கு நம்ம சாபத்தை கொடுத்து தான் கொடுக்கணும் என்ற ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு வரங்களை கொடுத்தார் எப்படி வரம் கொடுத்தாரு யானா தந்தே நடா வல்ல தந்தே நடா வல்ல வல்லர தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே இந்த தாரணியை ஆளும் வரம் உனக்கு தந்தே கொடுத்த வரத்துக்கு கொடுமை செய்தால் நீ குவலயத்திலே மாண்டு போவாய் அரக்கா நீதி தவறி நடந்தால் நிச்சயமாக இந்த வரமே உன்னை கொல்லுமடா என்று ஆண்டவன் சாபத்தை கொடுத்த அரக்கனுக்கு வரங்களை கொடுத்தார். அரக்கன் வரத்தை வாங்கினா சாப்பிட்ட இலைய மூட மறந்துட்டான். ஒரு ஆளை கண்டு ஒருவ தண்ணி வாங்கி குடிச்சாலும் அந்த நன்றி இருக்கணும்யா. இந்த மாதிரி நம்ம போனோமே தாகத்துக்கு நமக்கு தண்ணி கொடுத்தாங்களே, பசிக்காக நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்களே நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கு அந்த அண்ணாச்சி நிக்கா பத்தியா எனக்கு ஒரு டீ வாங்கி தந்தாங்க. அப்படியா தம்பி வா ஒரு டீ குடிச்சிட்டு போப்பா. எந்த அண்ணாச்சி? அண்ணா நிக்கா உமக்கு வாங்கி கொடுத்தாரு. எனக்கு தான். உமக்கு வாங்கி கொடுக்கலாமா? கொடுத்த உடனே ஐயா நான் போயிட்டு வரேன். சரி இந்த சேந்தமங்கலத்துக்கு நான் பாட்டுக்கு போக வேண்டியது. எந்த மங்கலம்? சேந்தமங்கலம். சேந்தமங்கலம். சரி உண்மையான ஊர். சரி சரி அதானே ஐயா. ஆமா அப்பேர்பட்டவங்க டீ வாங்கி தந்தாங்க சாப்பிட்டு வந்தேன். சரி அதனால ஒரு வீட்டை நம்ம ஒரு டம்ளர் நண்பர்களே அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிருங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.